எங்களுக்கு வேண்டிய தெளிவையும் ஞானத்தையும் கொடுத்து அதை சரியாக புரிந்து கொண்டு நாம் அதன்படி நடப்பதற்கு எங்களுக்கு கற்றுத்தாங்க. ஆவியானவர் நேரம் முழுமையும் எங்களோடு தங்கியும் இயேசுவினுடைய சுவிக்கிறோம் எங்கள் அருமையானவர்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கடவுளுடைய நிறைவான அருளும் ஆசியும் உங்களோடும் உங்களுடைய குடும்பத்தோடும் என்னால் தங்கியிருந்து உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பதாக. திருத்துவ திருநாளுக்கு வருகின்ற பின்வருகின்ற இந்த 2ஆம் ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் இணைந்திருக்கிறோம். இன்றைக்கு நாம் சிந்திக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு உணர்வுகளை விஞ்சும் நம்பிக்கை, வாழ்வு பொருளற்று போகையில் கடவுளை பற்றுதல். Faith over feelings, trusting God when life does not make sense. உணர்வுகளை மிஞ்சுகின்ற நம்பிக்கை, இது எமோஷன்ஸ் அந்த ஃபீலிங்ஸ், அதையும் கடந்து நாம் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அப்படி அதை ஒருவேளை நம்பிக்கை விசுவாசத்திற்கும் இந்த ஃபீலிங்ஸ் உணர்வுகளுக்கும் இடையே இருக்கிற அந்த வேறுபாட்டை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சிறிய கிராமத்திலே ஒரு சிறிய மாணவன் இருந்தார். அவருக்கு இந்த ஸ்போர்ட்ஸ்ல ரொம்ப பிடிக்கும். எப்படியாகிலும் ஓட்ட பந்தயத்தை அதனை கலந்து கொண்டு பரிசு பெற வேண்டும் என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விருப்பம். ஆனால் பள்ளிக்கூடத்தில் நடைபெறுகின்ற எல்லா அந்த ஸ்போர்ட்ஸ்ல கலந்துப்பார், ரன்னிங் ரேஸ்ல கலந்துப்பார். ஆனால் அவனால் வெற்றி பெற முடியாது. தோல்வி, பாதையை விழுந்து விடுவார், அல்லது அவருடைய கால்களுக்கு ஏதாவது ஒன்று நடக்கும், அல்லது கடைசியிலே வருவார். மக்கள் அவரு கூட இருக்கிற படிக்கிற மாணவர்கள்லாம் கேலி செய்வாங்க. ஒண்ணுதான் ஓட்ட பந்தயம் ஓட வராதுல, நீ எதுக்குதான் அந்த ரன்னிங் ரேஸ்ல கலந்துக்க. ஆனா அவனுக்கு அது மேல ரொம்ப ஒரு நாட்டம், எப்படி ஆகிடும் நாங்க அந்த பரிசு பெறணும். ஆனா ரொம்ப சோர்வுற்றோனாய் அவன் வீட்டுக்கு வந்தான். அப்போ அவன் தாத்தா அவனை பார்த்து கேட்கிறாரு. வீட்டுல பிள்ளைகளை குழந்தைகளை உற்சாகப்படுத்துவதற்கே தாத்தாக்கள்லாம் இருப்பாங்க எல்லா வீட்லையும். இந்த தாத்தா சொல்றாரு, உணர்வுகள் அப்படின்றது, இந்த ஃபீலிங்ஸ் அப்படின்றது வானிலை போல, கிளைமேட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் நம்பிக்கை என்பது கலங்கரை விளக்கம் போல, லைட் ஹவுஸ் போல, அது நிலையா அங்கதான் இருக்கும், எல்லாரும் வழி காட்டும். அப்போ நீ கலங்கரை விளக்கமாக இருக்க வேணும் அப்படின்னா நம்பிக்கை உனக்கு வேண்டும். ஒருவேளை உனக்கு எமோஷன் மற்றவங்க உனக்கு கேள்வி பண்றாங்க, அல்லது மற்றவங்களுக்காக நம்ம வாழணும் அப்படின்னு நினைச்சுன்னா, ஒருவேளை உனக்கு வெட்கம், பயம், தோல்வி, இதெல்லாம் இந்த மாதிரி வருகின்ற உணர்வுகள் உன்னை ஆட்கொள்ளுகின்றால் நீ அப்படி மாறிக்கொண்டிருக்கிற வானிலை போல இருப்பாய். ஆகவே அந்த நிலை இல்லாமல் நம்பிக்கை உனக்கு வேண்டும் என்று சொல்வார். இந்த பெரியவருடைய வார்த்தை இந்த குழந்தையுடைய மனசுல அப்படியே தங்கிவிடுகிறது. ஒரு வருஷம் நல்ல ட்ரைனிங் எடுப்பாங்க, விழுவான், எழுதுக்கிறான், அடிப்படுது, எல்லாம் நடக்கும். நம்மளாம் ஆரம்பத்தில் சைக்கிள் ஓட்ட அப்படித்தானே கற்றுக்கிட்டோம். நம்ம அப்பாக்கெல்லாம் நமக்கு அப்படித்தானே கற்றுக் கொடுத்தாங்க, சகோதரருக்கு கற்றுக் கொடுத்தாங்க. ஒரு வருடம் நல்ல முயற்சி எடுக்கணும். அதன் பிறகு பள்ளிக்கூடத்தில் நடைபெறுகிற அந்த ஓட்ட பந்தயத்தை கலந்து கொண்டு முதல் மாணவராக பரிசு பெற்றுள்ளார். அப்பொழுதுதான் நமக்கு விளங்கினது, உணர்வுகள் என்னை நிறுத்துவதற்கு முயற்சி செய்தன. இது எமோஷன் ஃபீலிங்ஸ், இது என்னை அப்படியே என் லைஃப்பை ஸ்டாப் பண்ணணும்னு நினைச்சது. ஆனால் என்னுடைய நம்பிக்கை என்னை முன்னோக்கி செல்ல எனக்கு உதவி செய்கிறது அப்படின்னு சொல்லி. அப்படின்னா இந்த உணர்வுகளை எல்லாம் கடந்து நாம் ஒன்றின் மீது நாம் நம்பிக்கையை வைக்கும்போது அது நிச்சயமாக நாம் வெற்றி பெறுவதற்கு, நம் இலக்கை நோக்கி ஓடுவதற்கு நமக்கு உதவி செய்கிறது. அப்படின்னா இதனுடைய மாரல் ஆஃப் தி பேசேஜ் அப்படின்னா என்னன்னா, நீதி என்ன நம்ம புரிஞ்சுக்கிறோம்னா, உணர்வுகள் என்பது தற்காலிகமானது. கொஞ்ச நேரம் கோவம் வரும், கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்கும், அழுகை வரும், கொஞ்ச நேரம் வருத்தங்கள் இருக்கும், மகிழ்ச்சி, இப்படி மாறிக்கொண்டே இருக்கும். உணர்வுகள் தற்காலிகமானது, நம்பிக்கை நிலையானது. நம்பிக்கையுடன் நாம் தொடர்ந்து முயன்றால் நம் வாழ்விலே வெற்றி பெறுவோம். என்னுடைய ஆசான் ஒருவர் எனக்கு கற்றுக் கொடுத்தது, எப்பொழுதுமே அவரிடத்தில் நான் கற்றுக்கொள்ள அவர் ஓய்வு பெற்று பேராயத்துக்கு திரும்பி வரும்பொழுது என்னுடைய கல்லூரியில் இருந்து அவர் வீட்டை காலி செய்யும் போது நாங்கள் போய் நின்று என்னுடைய ஆசான் இருந்தேன். ஏன்னா இந்த குரு சிஷ்யன் உறவு பயங்கரமா
இப்பெல்லாம் அது இல்லை. ஆசிரியருடைய பாதம் தன்னை அமர்ந்து கொண்டு கற்றுக்கொண்டேன். அப்ப அவர்கிட்ட கேட்டேன், எனக்கு ஏதாவது ஒரு சொல்லிட்டு போங்க, எனக்கு சொல்லிட்டு போங்க. அப்ப அவர் எனக்கு சொன்னது, நான் எங்க சொற்பொழி வாச்சினாலும் வெளியில எங்க பேசுற வெற்றி போனாலும் இந்த வார்த்தையை தான் முதல்ல சொன்னேன். நடக்கும் என்கிற நம்பிக்கையோட நான் முயற்சி செய்தால், நம்பிக்கையோட இருந்தால் வெற்றி நிச்சயம். அப்ப என் வாழ்க்கையில் இது நடக்கும், கண்டிப்பா எனக்கு கிடைக்கும்ன்ற நம்பிக்கை இருந்துச்சுன்னா, பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருந்துச்சுன்னா நிச்சயமாக உங்களுக்கு அது கிடைக்கும். இனி வெளியே அதாவது இப்ப மறைஞ்சிட்டார், என்னுடைய குரு காலமான. ஆனால் அவர் சொன்ன அந்த வார்த்தை இன்றைக்கும் என் உள்ளத்திலே பசுவர தானியம் போல அப்படி இருந்தால் நம்பிக்கை. ரோமர் 12:12 ரொம்ப பிடிக்குங்க. நம்பிக்கையிலே உறுதியாய் இருக்கு, சந்தோஷமாய் இருக்கு, உபத்திரவத்திலே பொறுமையாய் இருக்கு, ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருக்கிறது. நம்பிக்கையிலே நாம் மகிழ்ந்திருக்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அந்த நம்பிக்கையிலே இந்த வழிபாட்டில் நீ இணைந்திருக்க கடவுள் உங்களை அழைக்கிறார். நான் 2 உட்பிரிவின் வழியாக ஆண்டவருடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக, நம்பிக்கையற்ற சூழ்நிலைகளின் நடுவில் கடவுள் விசுவாசத்தை கற்பிக்கிறார். God teaches faith in the midst of hopelessness. நமக்கு வாழ்க்கையில் நம்பிக்கையற்ற சூழலிலே ஆண்டவர் நமக்கு நம்பிக்கையை கற்றுக் கொடுக்கிறார். இதற்கு துணையாக எரேமியா 29ஆம் அதிகாரம் 10-14 முடியிருக்கிற திருவாசகங்களை நாம் எடுத்து வைக்கிறோம். இந்த எரேமியா 29:12-13 இது சொல்லுது, நீங்கள் என்னை தேடும் பொழுது என்னை கண்டடைவீர்கள், உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடுவீர்களானால் நான் உங்களுக்கு காணப்படுவேன். 12-13 ரொம்ப அழகான ஒரு வசனம். கடவுள் பேசுறார். இது யாவே ட்ரெடிஷன் அழகா பேசுறார். நீங்க என்ன தேடினீங்கன்னா நான் உங்களுக்கு நீங்க என்ன பார்க்கலாம். ஆனா உங்க முழு இருதயத்தோடு நீங்க என்ன தேடினீங்கன்னா நான் உங்களுக்கு காணப்படுவேன். டிஃபரன்ஸ் இருக்கு. நீங்க என்ன தேடும் போது உங்களுக்கு நான் அப்படி வந்து நிற்பேன். உங்களுடைய ஹார்ட்ஃபுல்லா, உங்களுடைய அடிமனத்திலிருந்து ஆழத்திலிருந்து முழுமனத்தோடு என்னை நீங்க தேடினீங்கன்னா நான் அப்படியே வந்து என்னை நான் உங்களுக்கு கொடுப்பேன். அவரை காட்டுறதுக்கும் காட்சி அளிக்கிறதுக்கும் அவரை முழுமையாக நமக்கு கொடுப்பதற்கும் வித்தியாசம் இருக்கு. பெரிய விஷயம். அப்படி என்றால் ஆண்டவரை நாம் முழு மனதோடு நாம் தேடுவதற்கு நாம் அழைக்கப்படுகின்றோம். அதனால இந்த முழு மனதோடு தேடினா என்ன நடக்குது? 14வது வசனத்திலே, உங்கள் சிறையிருப்பை மாற்றி உங்களை நான் சிதறடித்த எல்லா மக்களிடத்திலிருந்தும் கூட்டி சேர்த்து உங்களை நான் அகற்றிய இடத்திற்கு திரும்பி கொண்டு விடுவேன். எந்த இடத்திலிருந்து நம்ம அகற்றணும்? ஆண்டவர் சித்தம் எல்லாம் எது நடக்காதாங்க. எந்த இடத்திலிருந்து நான் உன்னை அகற்றினேனோ அந்த இடத்துக்கே கூட கொண்டு வைப்பேன். எந்த இடத்துல நீ அவமானப்பட்டாயோ, எந்த இடத்துல கூடி குறுகி நின்னாயோ, எந்த இடத்துல பதில் சொல்ல முடியாமல் திணறினாயோ அந்த இடத்துல நான் உயர்த்துகிற தலையா ஆண்டவர் எவ்வளவு பெரிய இருப்பார். நம்முடைய சிறையிருப்பை மாற்றி, நம்முடைய நிந்தைகள், நம்முடைய அவமானங்கள் எல்லாவற்றையும் மாற்றி, எங்க நம்ம அசிங்கப்பட்டோமோ அந்த இடத்துல நம்ம உயர்த்துகிற ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். இது ஏதோ வார்த்தையினால அல்ல, இது ஏதோ அவரை முழுமனோட தேடுறதுனால மட்டும் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் வருகிற உபத்திரவங்கள், இந்த சிறையிருப்புகளில் இருந்து நம்ம மாறணும், கஷ்டத்திலிருந்து நம்ம வெளியே வரணும் அப்படின்னா எந்த இடத்துல ஆண்டவர் உயர்த்துவாரா? சும்மா உயர்த்த மாட்டார். அது ஒரு கண்டிஷன் சப்ளை இருக்கு. என்னன்னா நம்ம அதை செய்யறதுக்கு சில விஷயங்களை ஆண்டவர் நமக்கு கற்றுக்கொள்ள எரேமியா நூல் வழியாக நம்ம இடத்துல பேசுகிறார். அப்போ இந்த புரிந்து கொள்ளணும், 29ஆம் அதிகாரத்தை புரிந்து கொள்ளணும்னா நம்ம வந்து அதோடைய பேக்ரவுண்ட் நமக்கு தெரிஞ்சிடும். பின்னணி சூழல். யூத மக்கள் தம்முடைய விசுவாசம் இன்மையினால கடவுளை அவங்களுக்கு தெரியும், கடவுளுடைய வழிநடத்தல் என்னன்னு அவங்களுக்கு தெரியும், அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிறாங்க, அவங்க வாழ்க்கையில பார்த்துக்கிறாங்க, அனுபவித்திருக்கிறாங்க. ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாங்க? அந்த வாழ்க்கையில சிதறடிக்கப்பட்டவர்களாய் பாகாலை வழிபட ஆரம்பிச்சாங்க. கடவுளோட தூரம் போறதோட பெரிய விஷயம் கிடையாது. யாரோ போயிட்டு தான் பரவாயில்ல, நீ பாகாலை வழிபட்டு எனக்கு எதிராக நீ செயல்பட்ட, கடவுளுக்கு எதிராக செயல்பட்ட கடவுள் சும்மா இருப்பாரு. அவர் எல்லாத்தையும் படைத்தவர்களா. இப்போ என்ன பண்றாங்க? அவங்க நினைச்சா ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் மக்களை அப்படியே அழிச்சிருவாங்க. அப்படி அவருடைய சித்தம் அல்ல, படைத்தவர் அழிப்பதற்காக. அப்போ அவர் என்ன செய்யறாருன்னா நம்முடைய தாசர் எரேமியா கூப்பிடுறாரு. எரேமியா கூப்பிட்டு போய் மக்களுக்கு போய் எச்சரிப்பின் வார்த்தைகளை கொடு, அவங்களை மன
போய் எச்சரிப்பை கொடுக்கிறார். அதுதான் ஊழியக்காரர்கள் செய்கிறது. இப்போ மக்களுக்கு ப்ளீஸ் பண்ற மாதிரி வெறும் ஆசீர்வாதமான வசனங்கள் அல்ல. நீ இப்படி நடந்தா இப்படி இருக்கும், நீ மனமாறுனா உனக்கு வாழ்க்கை இப்படிதான், இதை போய் கண்டித்துணர்த்து போ அப்படின்ற. எப்படி ஜோனா லைஃப் இப்போ அவங்களுக்கு எதிராக தீர்க்க நிறைய தீர்க்கதரிசிகள் இருந்திருக்காங்க. கடவுளுடைய உண்மையான ஊழியக்காரர்கள் வெறும் ஆசீர்வாதம் மக்களை ப்ளீஸ் பண்ற மாதிரி திருப்திப்படுத்துற மாதிரி பேசல. கடவுளுக்கு எதிராக செய்யும் என்னெல்லாம் நடக்கும், இப்போ மனமாற்றத்திற்கு ஏதுவான காரியங்களை தான் அவர்கள் போதித்தார்கள், கற்பித்தார்கள், மக்களை நல்வழிப்படுத்தினார்கள். இப்போ அவர் என்ன பண்றாரு, God is so good. அவர் தன் மக்களை மனமாற்றத்தினராய் வழி நடத்துறாரு. போன ஆளுகளை விட்டுட்டு அவங்க திருப்பி என்கிட்ட வர சொல்லு, பாகாலை விட்டுட்டு என்ன வந்து வழிபட சொல்லு, என்னை தேடி வர சொல்லு. Turn to God. கடவுளுக்கு திரும்ப, நானும் அவர்களிடத்துல திரும்புவேன். இதை சொல்லி இருக்கிறார். பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போக வேண்டியது அது தவிர்க்க முடியாத ஒண்ணு. அப்ப செஞ்சா ஒரு தவறை கொடுத்துதான் ஆகணும், அது சின்ன சின்ன தவறு. அப்ப இவங்க வாழ்க்கையில மீண்டும் ஒரு சிறைவாசம், சிறையிருப்பு கிடையாது. அப்போ எரேமியா இதை தவிர்க்க முடியாத வாழ்க்கையில சொல்லிட்டு இந்த பாபிலோனுடைய ராஜாவா இருந்த நேபுகாத்நேச்சருடைய ஆட்சியை அவர்கள் ஏற்றுக்கொள்ளும்படியாக எகிப்தோடு நீங்கள் ராணுவ உடன்படிக்கையை நீங்கள் மேற்கொள்ள வேண்டாம் என்பதையும் அங்கே அறிவுறுத்தலாக எரேமியா சொல்கிறார். ஆனால் மக்கள் எரேமியாவின் வார்த்தையை கேட்கவில்லை. அங்கே செதேக்கியா ராஜா பாபிலோனுக்கு எதிராக கலகம் செய்தார். என்ன நடந்தது? அவருடைய மகன்கள் அங்கே மாண்டு போனார்கள். அவருடைய 2 கண்களும் குருடாக்கப்பட்டு பார்வை இழந்தவராய் பாபிலோனுக்கு அவர் சிறையிருப்பு கொண்டு செல்லப்பட்டாரே. ஆனால் அவர்கள் பாபிலோனின் சிறையிருப்பில் இருந்த பொழுது எரேமியா அவர்களுக்கு நம்பிக்கைகள் வார்த்தைகளை எழுத்து வடிவத்திலே ஒரு லெட்டர் அனுப்புறார். அவர் அதுல என்ன சொல்றா, கடவுள் அவர்களுடைய துக்கத்தை கடவுள் நிர்ணயித்திருந்த அந்த காலம் முடியும் வரை நிச்சயமாக இந்த எமோஷன், இந்த ஃபீலிங்ஸ் நிரந்தரமானது அல்லது வானிலை மாதிரி மாறி போகும். உங்க வாழ்க்கையில தவிர்க்க முடியாது. நீங்க அந்த துன்பத்தை அனுபவிச்சாங்க, நீங்க தப்பு பண்ணிட்டீங்க. ஆனால் ஆண்டவர் அந்த சூழலிலே உங்களுக்கு துணையாளராக இருந்து திரும்பி வரும்பொழுது முழுமனதோடு அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது இந்த சிறையிருப்பை மாற்ற வல்லவராக இருக்கிறார். இந்த சிறைவாசம் வாழ்க்கையிலே நிலையானதல்ல, அது நீடிக்காது, இது மாறும் என்று சொல்கிறார். அந்த வானிலை போல மாறும். 70 ஆண்டுகளுக்கு பிறகு கடவுள் தம்முடைய மக்களை தம்முடைய நாட்டிற்கே திரும்ப கொண்டு வருவார் என்பதுதான் அந்த வாக்குத்தத்த இறைவான். இந்த வாக்குத்தத்தம் கடவுளுடைய நிலையான அன்பையும் இரக்கத்தையும் உடன்படிக்கையும் விசுவாசத்தையும் அதை வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். கடவுள் தம்முடைய மக்களை எந்த சூழலிலும் கைவிடுவதில்லை. எருசலேம் பார்த்தீங்கன்னா பாபிலோனும் இந்த ஏறத்தாழ 1200 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற ஒரு பட்டினம். இது பார்த்தீங்கன்னா கிமு 597 தான் இந்த சிறையிருப்பு தொடங்கியது. ஆனால் கிமு 586 இந்த சிறைவாசகம் அதிக உச்சத்தை அடைகிறது. ரொம்ப அந்த பெயின்ஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ். இதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த சிறைவாசத்துல இருந்த அந்த மக்களை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அவங்க அடைந்த வேதனை, துன்பம், துயரம், துக்கம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா புலம்பல் மூலதான் வைப்பாங்க. புலம்பல் அப்படியே புலம்பி தீர்ப்பாங்க அந்த மக்கள் பட்ட வேதனை. அவங்க அந்த இசை கருவிகள் அப்படியே மரங்களை தொங்க விடுவாங்க. எங்களால பாட முடியாது, எங்களால மகிழ்ச்சியா இருக்க முடியல. இந்த சிறை இருக்கிறவங்க வேதனை பண்ணுவோம், மனதிலே மாறுகிறார்கள், குத்தப்படுகிறார்கள். கடவுளுடைய வார்த்தையை அவங்களுக்கு பேசுவோம். ஐயோ, நாங்க எங்க ஆண்டவருக்கு எதிராக குற்றம் செய்கிறோம். நாங்க முதல்ல இந்த சிறையிருப்பை மாத்தினார்னா இந்த 70 ஆண்டு காலம் முடிந்த பிறகு ஓடி போயிட்டாங்க ஆண்டவருடைய ஆலயத்தில். நாங்க அப்படியே நாங்கள் சரணடைவோம், மனம் மாறாங்க. இப்போ இந்த பஞ்சமும் நம்பிக்கையும் இந்த மனித வாழ்க்கையிலே ஒரு கொடிய அந்த நிலைகளை அவங்களை திருத்துவதற்கு சில சூழல் இருக்கிறது. இந்த சிறை இருப்பு, சிறைவாசம் என்பது இது ஏதோ ஒரு அரசியல் நிகழ்வு மட்டுமல்ல. கடவுளுடைய வார்த்தைக்கு, கடவுள் அனுப்பின தாசனுடைய அந்த ஊழியக்கான இறைவனுடைய வார்த்தையை கேட்காமல் கடவுளுக்கு எதிராக மக்கள் செயல்பட்டதினாலே இது அவர்களுக்கு கொடுக்கின்ற ஒரு ஆன்மீக தண்டனையாகவும் நாம் இதை விளைவாகவும் அதை பார்க்க முடிகிறது. எரேமியா மூலம் கடவுள் இந்த சிறைவாசத்தில் இருக்கிற மக்களுக்கு மீட்பு உண்டு. இது மீண்டும் அவர்கள் மீட்பு பெற்றவர்கள் மறுசீர் அமைக்கப்படுவார்கள் என்கிற நற்செய்தியும் அவர்களுக்கு அறிவிக்க அங்கே எரேமியா உறுதி அளித்தார்.
இந்த நிகழ்வின் மூலமாக அங்கே கடவுள் நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய காரியம், கற்றுக் கொடுக்கிற விஷயம் என்னவென்றால், எந்த சூழல் வந்தாலும் விசுவாசத்திலே நாம் உறுதியாயிருக்கோம். சரி, நம்ம வாழ்க்கையில் தப்பு பண்ணிட்டோம், சூழல் நம்மை மாற்றிவிட்டது, கடவுளுக்கு எதிராக போயிட்டோம். ஆனால் மனம் திரும்பும் பொழுது, கடவுளை தேடி வரும் பொழுது, எனக்கு இன்னைக்கு வருகிற துன்பம் நிரந்தரமானதல்ல, இது மாறும். இந்த நம்பிக்கை வேண்டும். இன்று கண்ட எகிப்தியரை என்றுமே நீ காண மாட்டாய். இந்த நம்பிக்கை நமக்கு இன்னைக்கு கஷ்டம் இருக்கு, இன்னைக்கு இருக்கு தொலை இருக்கு, பிரச்சனை இருக்கு, இது எனக்கு நிரந்தரம் அல்ல, இது மாறும். இந்த விசுவாசத்தை தான் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இந்த வாழ்க்கை நம்பிக்கையற்றதாக தோன்றினாலும் கடவுளுடைய மீட்பு திட்டம் சால்வேஷன் என்பது உயிரோடு உள்ளதாக இருக்கிறது. இந்த விசுவாசத்தை நாம் உணர்த்துகிறது. இந்த பகுதியிலே எரேமியாவை நம்ம பார்க்கணும். ஜனங்களை மட்டும் இல்ல, எரேமியாவை பார்க்கணும். அவருடைய சூழலை நம்ம நினைச்சு பார்க்கணும். எப்படின்னா, அவர் மக்கள் எல்லா பக்கங்களிலும் எல்லா திசைகளிலும் அவர் வேதனை அனுபவிக்கிறார். 20:10 எரேமியா 20:10 அவர் சொல்றாரு, அநேக சொல்லும் அவதூறை கேட்டேன், பயம் சூழ்ந்திருந்தது, அறிவியுங்கள், அப்பொழுது நாங்கள் அதை அறிவிப்போம் என்றார்கள். என்னுடைய சமாதானமாக இருந்த அனைவரும் நான் தவறி விழும்படி காத்திருந்து ஒருவேளை எழுவான், அப்பொழுது அவனை மேற்கொண்டு அவனை விரோதத்தை தீர்த்துக் கொள்வோம் என்றார்கள். அப்போ எப்படியாவது என்னை விழுத்து நினைச்சு என் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன போயிட்டாங்க, என்னோட நல்லா மகிழ்ச்சியா இருந்தாங்க பாருங்க, என்னோட கொஞ்சம் இதெல்லாம் என்ன விட்டு போயிட்டாங்க ஒரு காலத்துல. அப்போ எனக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு கஷ்டம் வரும்போது என் கூட இருந்தவங்க முதல்ல எனக்கு எதிராகவே சூழ்ச்சி செய்ய ஆரம்பிச்சு, எனக்கு எதிராகவே கலகம் செய்ய, எனக்கு எதிராக போனாங்க. ஆண்டவருடைய வார்த்தையை உண்மையாக அறிவிக்கும் பொழுது எனக்கு மகிழ்ச்சி அல்ல, எதிர்ப்புகள் வந்தன. அப்போ சொல்றாரு கடவுளுக்கு, நான் ஏளனம் செய்யப்படுகிறேன், நான் பரிகசிக்கப்படுகிறேன், நான் அச்சுறுத்தப்பட்டேன், தாக்கப்படுகிறேன், நான் கிணற்றில் தள்ளப்படுகிறேன், கழுமரத்தில் ஏற்றப்படுகிறேன், என் நம்பிக்கை சீர்குலைந்து போயிற்று. அப்போ எரேமியா இங்கே தெளிவாக கடவுளுடைய திட்டத்தை அவரும் கற்றுக்கொண்டு புரிந்து கொள்கிறார். ஏதோ கடவுள் சொல்றாரு போய் சொல்றது ஈஸி கிடையாது, அது ஈஸி கிடையாது. அதாவது மக்களுக்கு ஏற்றால் போல பேசுறாங்க ஈஸி, ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப அருமையான வசனம், ரொம்ப எனக்கு ரொம்ப அப்படியே ஹார்ட் டச்சா இருந்தது. ஆனா அதே வசனம் அவங்களோட தவறுகளை சுட்டி காட்டும் என்று வரும் பொழுது அது அவங்க வேதனை. என்ன எதுக்கே பேசுறாங்க, எதை பத்தியே பேசுறாங்க, நான் அதை அனுபவிச்சிருக்கிறேன், எனக்கிட்டே அவங்க பேசுறாங்க, என்ன மனசுல வச்சுதான் பேசுறாங்க, யாரையுமே மனசுல வைக்க முடியாது. இந்த இடத்துல வந்து நின்னா கடவுளை தவிர அந்த போலீஸ் திட்டத்தான் ஒண்ணுமே பண்ண முடியாது, அது நிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அப்போ இங்க பிளீஸ் நான் நீ சொன்னீங்க அதை போய் சொல்றேன், மக்கள் என்ன பயங்காட்டுறாங்க, அச்சுறுக்கிறாங்க, எதிராக போயிட்டு கூட இருந்தாலும் என்ன ஓடிட்டாங்க, என்னை எப்படியாவது அழைச்சு போடணும்னு பாக்குறாங்க. இதுக்காக அப்படின்போது இதுதான் இறைத்திட்டம், இதுதான் திருப்பணி என்பதை எரேமியாவும் தம்முடைய வாழ்க்கையிலே கற்றுக்கொள்கிறார். உலக புகழ் பெற்ற ஒரு அருளுரையாளர் ஜெனரல் ஜார்ஜ் எஸ் பேட்டன் அவர் ஒரு விஷயத்தை சொல்றார். ஒரு மனிதன் ஒரு வெற்றியை அவன் எவ்வளவு உயரம் ஏறுகிறான் என்பதை பொறுத்து அல்ல, அவன் கீழே விடறாங்க, அவன் வாழ்க்கையில கீழே விடறாங்க, தோல்வி அனுபவிக்கிறான், அதுல இருந்து அவன் எவ்வளவு புத்திமதி எவ்வளவு உயரத்துக்கு ஏறான், அதை வச்சுதான் நான் எவ்வளவு பியூட்டிஃபுல், நீ எவ்வளவு ஹைட்டா வாழ்க்கையில போற என்பதல்ல, உன் வாழ்க்கையில எத்தனை கஷ்டம், எவ்வளவு தோல்விகள், எவ்வளவு இழப்புகள், கீழே தள்ளுறாங்க முடிச்சு அந்த பாடுகிறதுல நீ முட்டி போது எவ்வளவு ஹைட் நீ மேல வர முயற்சிக்கிற, அதை வச்சுதான் உன்னுடைய விசுவாசம் அளவிடப்படுகிறது. அப்படின்னா ஒன்ஸ் நம்ம விழுந்துட்டோம்னு வச்சுங்க, ஐயோ என் வாழ்க்கையில விழுந்து இன்னும் எழுந்திக்க முடியாது, நான் இப்படியா எழுந்துச்சு என்னால இது முடியும். ஒரு இளம சூழ்நிலையில நம்ம ஒரு லாங் பேக் பேசுறேன், 2 ஃப்ராக்ஸ் திடீர்னு எனக்கு ஞாபகம், 2 ஃப்ராக்ஸ் ஒரு தவளை என்ன பண்ணுது, ஒரு ஐஸ்கிரீம் பார், அதான் எப்படி வச்சுலாம் கேட்கணும் கதை, ஐஸ்கிரீம் பார்ல அந்த கப்ல அப்படியே வச்சுக்கிட்டு இதுல போய் கொடுத்தாங்க. அது 2 ஃப்ராக்ஸ் ரொம்ப ஆசை, இவ்வளோ அழகான பியூட்டிஃபுல் ஃப்ளேவர், அழகு கலர், ரொம்ப நல்லா இருக்கு, இதுல மனுஷன் அப்படியே சுற்றி சாப்பிடலாம், நம்மளும் அதை போய் சாப்பிடணும் நினைச்சு என்ன பண்ணு 2 போய் அந்த 2 கப்பல் விழுந்துச்சு. அந்த கூட இருக்கவங்க சாப்பிட்டு வயதா அதெல்லாம் இல்லை, 2 கப் அவ்வளோதான் சீன். இப்போ அது உள்ள விழுந்தோடனே ஒன்று நான் படிச்சு ரொம்ப டேஸ்டா இருக்கு, ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு, சில்லுன்னு இருக்கு, என்ஜாய் பண்றேன், உள்ளவே போயிடுச்சு. அதை அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு உள்ளதை வெளியே வர முடியாது. இன்னொன்று என்ன பண்ணுது, நான் எப்படியாவது வெளியே வரணும்
முயற்சி செய்யும். அதுக்கு அது என்ன பண்ண தெரியுமா, தன்னுடைய காலில் அப்படியே அடிக்குது. அடிக்க 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 அது நுரை அப்படியே மேல தள்ளி வருது. அந்த நுரைய தளத்துல என்ன பண்ணுது, அப்படியே மேல காகம் கதை நமக்கு தெரியுது, தண்ணி இருக்கு மேல வருது. அந்த மாதிரி மேல அப்படியே இருக்கு சொல்லுச்சு. முயற்சி செய்யும் கீழே விழும் பொழுது விழுந்துட்டோம் என்பதல்ல, அதிலிருந்து நாம் வெளியில எப்படி வரப்போகிறோம் அதைத்தான் நம்ம கற்றுக்கொள்ளும். அதுதான் நம்ம வாழ்க்கை நம்பிக்கையாக இருக்கிறது. இதை ஆண்டவரின் எரேமியா மூலமாக அன்றுள்ள மக்களுக்கு அல்ல, இன்றும் நம்மோடு பேசுகின்றார். நம்பிக்கையிலே நாம் உறுதியாக நிலைத்து அடைக்கப்படுகிறோம். இரண்டாவதாக, மனித வாழ்வை காக்கக்கூடிய கடவுளுடைய வழி நடத்தும் பராமரிப்பும். God's guidance and sustains in human service. இல்ல மார்க்கு 4ஆம் அதிகாரம் 35-41 வாசகங்களை நம்ம எடுத்து வச்சுக்கோம். இதுல 4:38 பாத்தீங்கன்னா, சீடர்கள் பயங்கர புயலின் நடுவில் இருந்தார்கள், கலக்கம் அவர்களை சூழ்ந்தது. இதுதான் ஒரு மெயின் பாயிண்ட். அவருக்கு கலக்கம், பயந்த சூழல் இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், இந்த இதெல்லாம் தெரியும், அதெல்லாம் நம்ம விளக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா கலிலேயன் சீயை பத்தி நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சு, அங்க போன கலிலேய லேக்னு சொல்றோம், நம்ம தான் அந்த சீன்னு சொல்றோம். இதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, இந்த கலிலேய கடல் மலைகளால் சூழப்பட்ட ஒரு பள்ளத்தாக்கில் அமைந்திருக்கிறதுனால, சுத்தி மலைகள் அமைந்திருக்கிறதுனால திடீர்னு கடுமையான புயல்கள் வரும். இந்த புயலால இது அதிகமான பாதிப்பும் அந்த பகுதியில் வரும். இந்த கடலுக்கும் அந்த பாதிப்பு வரும். மத்திய தரைக்கடலில் இருந்து ஒரு குளிர்ந்த காற்றானது அப்படியே அந்த குறுகிய மலை அந்த பள்ளத்தாக்கில பாதைகள் வழியாக சென்று கீழே இழுக்கப்பட்டு கடல் மட்டத்தில் 60 அடி கீழே இன்னும் அது உள்ளே தள்ளி கடலுடைய அந்த ஏரி மீது நிலவுகிற வெப்பமானது அந்த ஈரத்தன்மையை அது என்ன பண்ணா காற்றோடு மோதுகிறது. அப்போ இது இயற்கையான ஒன்று. அந்த வெப்பம் அந்த காற்றோடு அது மோதுகிறதுனால அதிகமான இந்த புயல் ஏற்படுது. இந்த புயல் காற்றானது நீரை கலக்கி விடக்கூடிய அளவுக்கு அதுக்கு பலம் இருக்குது. கடுமையான காற்று ஏற்படும். அது அவ்வப்பொழுது இது ஏற்படுகிற ஒரு சூழல். பாய்மரங்கள் இல்லாத அந்த படகிலே ஏறத்தாழ 12 பேர் பயணம் செய்யலாம். இந்த 12 பேர் அழகான இந்த சண்டே ஸ்கூல் பார்க்கலாம் இருக்கிற டைமில் எல்லாம் அப்படி பயணம் செய்கிற அந்த படகிலே பின்னாடி பில்லோ இருக்கு, தலையெல்லாம் இருக்கிறது. ஏன்னா ரொம்ப லாங் டிராவலுக்கு இருக்காங்க. இப்போ ஆண்டவர் அந்த படகிலே பயணம் செய்கிறார். அந்த பயணம் செய்யும் பொழுது ஆண்டவருக்கு ஓய்வு தேவைப்படுகிறது. ஏன்னா ரெஸ்ட்லெஸ்ஸா ஊழியம் பண்ணி, அவரும் மனிதகுமார் தானவா, ரெஸ்ட்லெஸ்ஸா ஊழியம் பண்ணிக்கிறார். சரி, இந்த போட்ல கொஞ்ச நேரம் தலை சாய்க்கலாம். எப்படி நம்ம லைட் பயணமோ பஸ்லயே போகும்போது கொஞ்சம் அப்படி தூங்கும்போது லேசா ஆழ்ந்த தூக்கம் உறக்கம் லேசா வருகிற ஒரு உறக்கம். இந்த ஒரு ரெஸ்ட்லெஸ் ஆகிற ஆண்டவர் இப்போ தூங்குவதற்காக பில்லோலாம் போட்டு அப்படி சௌகரியமா படுத்துக்கிறார். இப்போ மத்திய லட்சியம் இந்த வாசகம் வந்து மத்திய 8:25 நீங்க வாசிங்கன்னா வாசிங்க. சீடர்களுக்கு மத்திய 8:25 ஆண்டவரே எங்களை காப்பாற்றும், நாங்கள் மடிந்து போறோம், முழுகி எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு உதவி கேட்கிறாங்க. இதே செய்தி மார்க் 4:38 வாசிங்களேன். டிஃபரன்ஸ் தெரியுதா? எங்களை காப்பாத்து ரிக்வெஸ்ட் பண்றாங்க, இங்க என்ன பண்றாங்க, நாங்க மடிந்து போறோம், சாக போறோம், உங்களுக்கு கவலை இல்லாம பில்லோ வச்சுட்டு தலையில வச்சுட்டு தூக்கிட்டு இருக்கீங்களே, ஆண்டவர் பிளேம் பண்றாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, இயேசு 39ஆம் வசனத்துல எழுந்து வந்து காற்றை அதட்டுகிறார். நம்ம அழகா எங்க அம்மா பைபிள் வாசிக்கிறாங்க, பியூட்டிஃபுல்லா வாசிக்கிறாங்க, ரொம்ப அழகான லாங்குவேஜ்ல மென்மையா அந்த பகுதியை வாசிக்கிறாங்க. இத வந்து டெரரா வாசிக்கணும், சாதாரணமாக கிடையாது. நம்ம அப்படிதான் பைபிள் வாசி பழகிட்டு ஆண்டவர் வார்த்தை. ஆனா இந்த சூழல்ல போய் பாருங்க, இயேசு காற்றை அதட்டுகிறார். எப்படி அதட்டிருப்பார்? ரொம்ப பிரசன்னா போய் பேசியிருப்பாரா? ஏன் காற்றே, என் மக்களுக்கு இப்படி வந்து சோதனை கொடுங்க, காற்றே நீ இறையாதே, அமைதியாயிரு அப்படியா சொல்லிவே, அமைதியா இறையாது அப்படிதான் பேசியிருப்பார். அப்ப காற்றை அதட்டுகின்றார், இறையாதே அமைதியா. ஏன் தெரியுமா? காற்றை போய் அதுக்கு பின்னாடி தெரியும், நம்மளால என்ன சொல்லுவோம், காற்றுக்கு போய் என்ன தெரியும். ஒரு கணவனுக்கு மனைவி சண்டை வருதுன்னா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஹஸ்பண்டுக்கு ரொம்ப கோவம் வருது, ஒய்ஃப் அவங்க பண்ற டென்ஷன் இருக்கு, அடிக்கணும்
அடிக்க மாட்டார். அங்க பாவமும் அங்க நிக்க குழந்தை, அந்த குழந்தை கொண்டாடி. புரியுதா? அப்ப எது பலவீனமா இருக்கு அதுக்கு நம்ம கோபத்தை காட்ட முடியும். இப்ப தூங்குறவங்க தான் தெரியும், ரொம்ப டயர்டா வந்து இப்ப 2-3 நாளா தூங்கல, நல்லா பில்லோ வச்சுட்டு தூங்கும். அப்படி படுக்கும்போது நம்மள வந்து யாரா எழுப்புனா எப்படி யாரும் டென்ஷன் ஆயிடும். நான் ஒப்பனா சொன்னேன் எனக்கு நல்லா அப்போ என்ன வார்த்தை வருமே தெரியாது. கோபத்துல திட்டுவோம், தூக்க நல்லா தூக்கிட்டு நம்ம வந்து எழுப்பும் போது அதை யூஸ்லெஸ் காரியத்தை எழுப்போம். அதுதான் நமக்கு இதுக்காக எழுப்புன. இப்ப அந்த கோபத்தை எங்க காட்டுறாரு தெரியுமா? சீடர்கள் கிட்ட காட்டல, ஏன்னா ரொம்ப நேசிக்கிறார், அவங்க ஃப்ரெண்ட்ஸ். போய் பாவம் காத்து அடிச்சு அதுல போய் காட்டுறே அமைதியா இறையாது, அதை போய் காட்டுற. அவருடைய உறக்கமான அந்த சத்தம், அதற்காக அந்த சவுண்ட் வந்து இந்த விண்டோட சவுண்டோட அதிகமா இருக்கும். இந்த காற்று புயல் காத்தோட சத்தத்தோட அதிகமா இருக்கும். இப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா, இப்போ அப்படி திரும்பல இந்த 12 பேரும் அவங்க நிற்கிறாங்க. இன்னும் நடந்து ஏன் நம்ம கேட்காம காத்துக்கிட்ட போய் பேசுறாரு அப்படின்னு உங்களுக்கு அதை திட்டிட்டு அதை அமைதிப்பட்டு திரும்பி பார்க்கிறாரு. நம்முடைய நண்பர்கள் சீடர்கள் இப்போ அவங்கள திட்டோம்ல, அவங்கள கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? நான் உங்க கூட இருக்கிறேன்ல, எத்தனை அற்புதத்தை நீங்க கண்ணா பார்த்தீங்க, பார்வையற்ற பார்வை கொடுத்த, நடக்க முடியாது நடக்க வச்ச, பேச முடியாத பேச வச்ச, செத்து போன உயிரோடு எவ்வளவு அற்புதம் பார்த்தீங்க. 5 அப்பத்தை 2 மீனை பகிர்ந்து கொடுத்து இதெல்லாம் பார்த்தீங்க. நான் உங்க கூடவே இருக்கிறேன், ஏன் படுத்தீங்க? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போனது? அன்பாக பேசப்படாது, திட்டீர்கள், உரிமையோடு திட்டீர்கள். நீங்க நம்மளே பார்த்து ஆண்டவரை தானே கேட்கிறார், நான் உங்க கூட இருக்கிறேன்ல, ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லை? ஆண்டவரை கேட்கிறார். புயலுக்கு பயந்து இருந்த சீடர்கள் மேல அவர் கோபத்தை காட்டல, அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனா அவருக்கு கோபம் என்ன தெரியுமா? அதாவது சீடர்களுக்கு இந்த புயல் மேல காற்று மேல பயம் இருந்துச்சு. அந்த பயத்துல இருந்த சீடர்கள் பண்ணிக்கிறாங்க. என்ன தெரியுமா கோபம் வருத்தம் என்ன தெரியுமா? நான் கூட இருக்கிறேன், விசுவாசம் உங்களுக்கு இல்லாம போச்சு. அதுதான் இயேசுவால தாங்கிக்க முடியும். இந்த விசுவாசத்திலே குறையுள்ளவரை ஆண்டவர் கேள்வி எழுப்புறார், நான் கூட இருக்கிறேன், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாம போச்சு? இதை ஆண்டவர் அந்த அன்னைக்கு சீடர்கள் மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு நம்மளையும் பார்த்து கேட்கிறார். சீடர்கள் புயலின் நடுவே பயணித்தார்கள், ஆனால் அந்த புயல் இயேசுவினுடைய வல்லமையை இன்றைக்கு சீடர்கள் நேரடியாய் பார்த்து அறிந்து கொண்டார்கள். அவங்க 41வது வசனத்துல அவர்கள் மார்க் 4:41 அவர் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறது என்று ஒருவரோடு பேசிக்கொண்டார் சொல்லிட்டார். அவரை நிமிர்ந்து பார்க்கறதுக்கு அவர் பயம், இனி அவர் பேசுறதுல பயம். ஐயா நீ இது யாரையா, காற்று கடல் கூட அமைதியாயிடுச்சு, யாரும் கேட்க துணிவில்லை. இவங்க பேசிக்கிறாங்க, நீ யார் யார் இப்ப? இந்த இயற்கை மீதும் அதிகாரம் செலுத்துகிற ஆண்டவர், இயற்கையும் தன் கட்டுப்பாட்டில் வைக்கிறவர், சர்வ வல்லவர். கண்ணெதிரே அவர்கள் பார்க்கிறார்கள். இந்த நிகழ்வுல சீடர்கள் 2 விஷயத்துல பயப்படுறாங்க. இந்த இதுல ஒன்று, இந்த காற்றையும் கடல் அந்த கடல் கொந்தளிப்பை பார்த்து பயந்தாங்க. 2வது பயம் அவங்களுக்கு என்னன்னா, இயேசுவின் மேல பயம் வந்துச்சு. புயலையே அதற்றாலே அவர்கள் பயந்து நடுங்கி, இவர் யாரோ, இயேசுவின் மேல பயம். அதுக்கு பயம் இல்லை அவர் மேல. ஆட்டரோட இருந்தா அப்படி ஜாலியா இருக்கலாம், ஜாலியா லைஃப் என்ஜாய் பண்ணலாம், அப்படிதான் நினைச்சாங்க. இப்ப பயம்தான், யாரு இதெல்லாம் ஒரு வார்த்தை நடக்குது. இப்போ இந்த காற்று புயல் பார்த்தீங்கன்னா அப்படியே 1 டைரக்ஷன் அப்படியே போக 4 டைரக்ஷன் இருக்கும். இந்த படகு அப்படியே தத்தளிக்கும். இவர்கள் கலிலேய மீனவர்கள், கலிலேய மீனவர்களுக்கு இயற்கையாக குழந்தையில் இருந்தே கடலோடு விளையாடினாங்க. அவங்களுக்கு தெரியும் இந்த காற்று கடல் வந்து கொந்தளிப்பு எப்படி அது எஸ்கேப் ஆகும், பயமே இருக்காங்க. குழந்தையோடு இருக்கும்போதே அவர்கள் அந்த கடலோட அவர்கள் உறவு கொண்டவர்கள். இப்போ இந்த கலிலேய மீனவர்களுக்கே பயம் வருதுன்னா, அப்ப அது எப்படிப்பட்ட காற்று, எப்படிப்பட்ட கடல் கொந்தளிப்பு நிகழ்வு நம்ம அதை யோசிக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா
நம்ம வாழ்க்கை என்ற படகிலே 4 டைரக்ஷன்ல பிரச்சனை வரும். இந்த பிரச்சனை வந்து முடிஞ்சிச்சு அப்படின்னு நான் நினைச்சு பெருமூச்சு விடுறதுக்குள்ள இன்னொரு திசையிலிருந்து வரும். இன்னொரு டைரக்ஷன் நினைச்சே பார்த்துருக்கணும். புதுசா டிசைனா பிரச்சனை நமக்குள்ளே பிரச்சனை எப்படி இருக்கும் யோசிப்பாங்களோ தெரியாது. ஒண்ணு முடிவுல ஒரு பிரச்சனை வந்தா அடுத்த பிரச்சனை 4 திசைகளில் இருந்து நமக்கு பிரச்சனை. நம்ம வாழ்க்கை அப்படி தத்தளிக்கிறது. நாம முழுகி போய் மாட்டு போகிற அளவுக்கு நமக்கு பிரச்சனை கொடுக்குது. அப்படிப்பட்ட சூழல் வாழ்க்கை தத்தளிப்பது ஜீசஸ் இஸ் பேக்கிங் us. இயேசு நம்மோடு பயணிக்கிறார். அந்த சீடர்களுக்கு அந்த நேரத்துல அவங்களுக்கு பார்த்த பயம் வந்துச்சு தவிர இயேசுடைய வல்ல ஆற்றலை அவங்க மறந்து போறாங்க. இயேசு நம்மோடு பயணிக்கிறார். வாழ்க்கையை நம்மோடு வருகிறார். நம்ம வாழ்க்கையை நடுக்க வரலாம், பயம் வரலாம், தத்தளிப்பு வரலாம், எல்லாம் வரலாம். ஆண்டு போகிற பிரச்சனை வரலாம். மாண்டிட பார்த்தோம். இயேசு நம்ம கூட அந்த நம்பிக்கை நமக்குள்ள இருக்கும் பொழுது எந்த திசையிலிருந்து வந்த பிரச்சனைகள் வந்தாலும் நம்மால பேசணும். அர்ப்பணிக்கலாம். ஒரு விசை கண்களை போய் உங்க வாழ்க்கையில என்னதான் பிரச்சனை வரும் அப்படி யோசிங்க. கண்களை போய் யோசிங்க. ஆண்டவரே, எனக்கு வியாதியின் பிரச்சனை வருது, எனக்கு நோய்பட்டுள்ள மக்களால் இருக்கிற பிரச்சனை, என்னை வேலை செய்யறாங்க, என் வேலை ஸ்தலத்தில் எனக்கு உயர் பதவியில் வருகிற அவமானங்கள், நிந்தைகள், எவ்வளவு பிரச்சனை வாழ்க்கை சமாதானம் நிம்மதி இல்லை. உங்க வாழ்க்கையில என்னென்ன பிரச்சனை ஒவ்வொரு தனிப்பட்ட நபர்களுக்கு தான் தெரியும். அப்படி யோசிங்க. அந்த நேரத்தில் ஜீசஸ் நம்மோட வரார். இப்படி ஆண்டவர் அந்த பிரச்சனையை நீக்கிறதுக்கு ஒரு விசை ஆண்டவரே, எனக்கு முன்னாடி இந்த கடல் கொந்தளிக்க போற எனக்கு இந்த பிரச்சனை நீ எவ்வளவு இருக்கிறீங்க ஆண்டவரே, எனக்கு மறுபடியும் சொல்றீங்க அந்த பிரச்சனையை ஓட்டியாக உங்களால் முடியும் அப்படின்னு நம்பிக்கையில உங்க பிரச்சனை என்ன அதை சொல்லி ஆண்டவர் உங்க பக்கத்தில் உட்கார்ந்து உங்களை கேட்கிறவா. கடும் புயல் அடித்து கவிழ்ந்தாலும் காற்றையும் கடலையும் அவர் தீமை காத்தாரே. அல்லேலூயா. ஆத்துமமே முழு உள்ளமே எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் கடும் புயல் வீசினாலும் எங்களோடு இருந்து எங்களோட ஆண்டவர் வந்து காற்றையும் புயலை அதட்டினவர் எங்களுக்கு எதிராக வருகிற பிரச்சனைகளை அதட்டி ஆண்டவர் அதை சரி செய்ய அதை ஆண்டவரை அமைதிப்படுத்த முடிவு